ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷனல் இப்போ டைரெக்டாக நீங்கள் நான் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ ரியாலிட்டியாக எடுத்திருக்கு. லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு படம் பார்க்கணும், ஒரு நல்ல ஃபீல் உள்ள ஒரு படம் பார்க்கணும்னா சார் ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, எமோஷன் சென்டிமெண்ட் இருக்குது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது போதும்ல. அதான் சொல்கிறேன், நான் எல்லாமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதில் ஹாரர் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி நம்ம போவோம். நார்மலாக ஹாரர் மூவியில் காமெடி இருக்கும். சொல்ல வராங்கிற ஒரு 2 வார்த்தை நான் சொல்லுவேன்னா, இயற்கையாக இருக்கட்டும், இயற்கையை பற்றியாக இருக்கட்டும், தொடர்புகள் பற்றியாக இருக்கட்டும், இந்த 2 விஷயத்தையும் அழகாக எவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் ஒரு கன்வே பண்ண வராங்கிறது ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கல் பாயிண்ட்டை எவ்வளோ ஈஸியாக எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஒரு அழகாக சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்காங்க. இது எல்லாருமே தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் லைக் ஷங்கர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியாக வருவார் இவர். புரிஞ்சிச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை இது கம்ப்ளீட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷனான ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷ்னல் இப்போ டைரெக்டாக நீங்கள் நான் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ ரியாலிட்டியாக எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம். நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹவுஸ்மேட், அதாவது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் மூளையை போட்டு கசக்க உங்களுக்கு புரியாது ஜென்ரல் ஆடியன்ஸ். ஏன்னா ஒரு சில மண்டவீகங்கள் மட்டுமே பார்க்கக்கூடியதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கரெக்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு அதில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படியே உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு காமெடிக்கு ஷிஃப்ட் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே எமோஷனை கொண்டு போய் போட்டு முடிச்சிருவாங்க. உண்மையிலேயே நம்புற மாதிரி இருக்காது. தெசராக்ட் அதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, இந்த படம் பிடிக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போதே சரி ஓகே ஏதாவது இருக்கும்னு நினச்சோம் நம்ம உள்ள. அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக தான் இருக்குது. உண்மையிலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த அடியெல்லாம் எடுத்திங்கன்னா லவ்வர்ஸ் அந்த ஜானரில் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் உட்பட எல்லாருமே சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்க்காதவங்க கூட இன்னும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அவங்களும் தேடி பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம் தாராளமாக. நல்லா இருக்கும். நல்ல ஒரு படம் தான் உண்மையிலே. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அது ஒரு சரியான பியூட்டி. அதுதான் ஆக்சுவலாக ட்ரைலரை பார்த்து நானே டிசப்பாயிண்ட் ஆனேன். இந்த படம் ஓடுமா அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தா சரியான சர்ப்ரைஸ். நீ ட்ரைலரில் எல்லாத்தையும் காமிச்சிங்கனாக்கா உள்ளே வந்தால் ஒன்றுமே இருக்காதுல்ல. ஆனால் ட்ரைலர் இப்படி தான் எடுக்க முடியும். சூப்பராக வச்சிருக்காங்க. உண்மையிலே அது நான் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு ஏற்ற ட்ரைலர் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ட்ரைலர் ரிவீல் பண்ணாதீங்க. இது எதுவுமே ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் மாதிரி அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்படியே தான் போதும் பார்த்தோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா இது. ஒரு சூப்பரான ஒரு இது ஃபேமிலி சப்ஜெக்ட். தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. நல்லா இருக்கும் சார். சூப்பராக இருக்கும் சார். சூப்பராக இருக்கும் சார். 2 சீன் சார் சொல்கிறேன் பாருங்க. அந்த மின்சாரம் என் மீது பாய்கின்றதேன்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாட்டை ஒரு சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியான காமெடி, சிரிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி அடுத்து வீடு பார்க்க ஒருத்தர் வருவார். ஆட்டோமேட்டிக்காக குழா திறக்கும், லைட்டு போடும், ஃபேன் ஏரியும், என்னங்கன்னா எல்லாம் சென்சார் வச்சிருக்கோம் நாங்கள். அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹாரருக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. நெகட்டிவ்னா கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு கிராஃப் கொஞ்சம் டவுன் போக தான் செய்யும். உங்களுக்கு அது எல்லா படத்துலையும் இருக்க தான் செய்யும். சாரி சார், படமே லாஜிக்லாம் கிடையாது சார். நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்க்க வரீங்கன்னா மூளையை கட்டி வீட்டில் வச்சுட்டு வரணும். நீங்கள் இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் லாஜிக்கலாக தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. தெசராக்ட்லாம் சொல்லுவாங்க, அவெஞ்சர்ஸில் கேள்விப்பட்ட தெசராக்ட்லாம் எனக்கு அதுக்கப்புறம் இங்கே தான் கேள்விப்படுறேன். லாஜிக்கலாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு படம் பார்க்கணும், ஒரு நல்ல ஃபீல் உள்ள ஒரு படம் பார்க்கணும்னா சார் ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, எமோஷன் சென்டிமெண்ட் இருக்குது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது போதும்ல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? தாராளமாக பார்க்கலாம் சார். நல்ல ஒரு படம், சூப்பரான ஒரு படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்காங்க சார். சூப்பர் சார். ஹவுஸ்மேட்ஸ் தர்ஷன் அடிச்ச ஹவுஸ்மேட்ஸ் தான் ப்ரோ பார்த்தேன். படம் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா ஹாரர், ஃபேண்டசி, ஃபன் எலிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கதை நல்லாவே புரியுது. நான் கூட கொஞ்சம் டவுட் பட்டேன். ஸோ இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்களோ, ஏன்னா ஹாலிவுட்டில் ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கு தான் டைரக்டரோட ஒரு டேலண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு புதுசு. ஒரு ஹாலிவுட்லாம் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ்னால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஹாரர் ஆகும், அப்புறம் ஃபேண்டசி ஆகும், அதுக்கப்புறம் அதை ஃபன்னாக மாற்றி அப்புறம் எமோஷனாக கொண்டு போய் முடித்து இதில் நிறையா ட்விஸ்ட்டும் சர்ப்ரைஸும் வச்சுருக்கிறதால ஈஸியாக புரியுது மக்களுக்கு. கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் புரியாது, ஆனால் ரொம்ப புரியிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதனால் டைரக்டர் ராஜுவுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் தான் சொல்லுவேன். அதான் சொல்கிறேன், நான் எல்லாமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதில்
ஹாரர் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி நம்ம போவோம். நார்மலாக ஹாரர் மூவியில் காமெடி இருக்கும், பயம் இருக்கும். பட் இதில் போனீங்கன்னா நீங்கள் ஹாரர்னு நீங்கள் நினச்சி போவீங்க. ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேண்டசி உள்ள கூப்பிட்டு போவாங்க. அந்த ஃபேண்டசி உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஃபன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபன் போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எமோஷனலில் வச்சு உங்களை லாக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஜஸ்டிஃபையாக இருக்குது. தர்ஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அவருடைய ரோலுக்கு. அந்த ரோலுக்கு அவர் தான் சூட் ஆவார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. படத்தில் அடித்த எல்லாருமே அந்த மாதிரி தான். காளி வெங்கடண்ணா தான் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த வேரியேஷன்ஸ்லாம் வந்து அன்பிலீவபிளாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபன்னுலேயும் ரொம்ப டீப்பாக பண்ணிவிட்டு அதே ஸ்கிரிப்டில் அதே ட்ராவலில் எமோஷனும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரேமம் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கும் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ரொம்ப நோட்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஹாரர் மூவி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னு கொடுக்கும்போது சில பேக்ரவுண்டு சாங்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அல்டிமேட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ப்ளஸ் எமோஷன் லாஸ்ட்டு ஒரு 20-25 மினிட்ஸில் எமோஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது லைட்டாக உங்களுக்கே தண்ணி வந்துடும், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பூஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப யதார்த்தமாக ஒரு பெரிய கான்செப்டை அழகாக எளிமையாக சொல்லியிருக்காங்க. ஹியூமராக இருக்கட்டும், எமோஷனல் வைஸ் எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் உள்ள ஒரு திங் வந்து உண்மையாக எல்லாருக்கும் பயங்கர தாக்கத்தை கொண்டு வரும். காளி வெங்கட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தர்ஷன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பயங்கரமாக இருந்துச்சு. புதுசாக வந்திருக்கிற ஹர்ஷா அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு அழகான நல்ல படம். என்ன சொல்ல வராங்கிற ஒரு 2 வார்த்தை நான் சொல்லுவேன்னா, இயற்கையை பற்றியாக இருக்கட்டும், தொடர்புகள் பற்றியாக இருக்கட்டும், இந்த 2 விஷயத்தையும் அழகாக எவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் ஒரு கன்வே பண்ண வராங்கிறது ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கல் பாயிண்ட்டை எவ்வளோ ஈஸியாக எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஒரு அழகாக சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்காங்க. இது எல்லாருமே தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். அந்த பாயிண்ட்டை நான் ஓப்பன் பண்ண எனக்கு மனசு வரல, விரும்பலை. அதனால் தேட்டரில் பாருங்கள். சரிங்களா? காளி வெங்கட் சார் பண்ணிகிட்டே வர பர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக பின்னி எடுத்திருக்காரு. அது கடைசி 20 நிமிஷம் சத்தியமாக எல்லாருமே நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 20 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் புரியும். படம் ஃபுல்லாக ரொம்ப அருமையாக அழகாக பண்ணியிருக்காரு காளி வெங்கட் அண்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே அழகாக செட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் உண்மையாகவே பயங்கர ஒரு ஃப்ளோவோட கொண்டு போயிடும். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் தேட்டரில் பார்த்தே ஆகணும். அப்போ நீங்கள் ஃபுல் படம் பார்க்கணும். நீங்கள் எதிர்பாருங்கிற ஒரு பாயிண்ட்டு ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், படத்தில் பாருங்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நடக்குது, இன்னொருத்தர் இருக்காங்க. அது வந்து நம்ம பெருசாக சொன்னால் புரியாது. அந்த படம் பார்க்கும்போது தான் அந்த அனுபவங்களே தெரியும். நல்லா இருக்கு. காளி வெங்கடண்ணா நல்லா பண்ணியிருக்காரு. தர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோனி நல்லா பண்ணியிருக்கா. ஒரு சின்ன குட்டி பையன் நல்லா பண்ணியிருக்கான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அழகாக நடிச்சிருக்காங்க. இது ஆர்ஆர் மூவி தான். ஆர்ஆர் மூவியில் வித்தியாசமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பேசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் தான் லாஸ்ட்டாக. அந்த கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் வித்தியாசமாக இருக்காது. படம் பார்த்தா தான் ஒரு அனுபவமாக தெரியும். புரியல? புரியுது. அது நல்லா புரியுது. ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காரு. ஹீரோனியோட இப்போ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போதால ஆட்கள் கம்மி தான். ஆனால் அந்த கம்மியான கேரக்டர் நல்லா அழகாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே.